குருவே சரணம். குடும்பத்தில் உள்ள கடமைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் முடித்து கொண்டு அதற்கு பிறகுதான் கடவுளை தேட வேண்டும் என்று பலர் எண்ணுகிறார்கள். துறவு என்பது எதையும் சேர்த்து கொள்வதும் அல்ல, எதையும் விட்டுவிடுவதும் அல்ல. விதிவசத்தால் நமக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை சகஜமாக அனுபவித்து கொண்டு எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியில் எண்ணத்தை வைத்து செயல்படுவதுதான் ஆன்மீகம். மானசீகமான தெய்வத்தின் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் செய்யும் வேலைகள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அடுத்த அடி தானாக நகரும். லௌகீகத்தில் இருந்து ஆன்மீகம் வேறுபட்டது அல்ல. லௌகீகத்திற்குள்ளேயே தான் ஆன்மீகம் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே இருந்து கொண்டு வரக்கூடிய சுக துக்கங்களை இறைவன் செயலாக ஏற்றுக்கொண்டால் அதுவே ஒரு லௌகீக ஆன்மீகமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய கர்மாவும் கழிந்து இறைவனை அடைகிறதுக்கு இது ஒரு எளிய வழி. ஒரு கையில் ஆன்மீகத்தையும் ஒரு கையில் லௌகீக வாழ்க்கையும் நம்ம பிடிச்சிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது நல்ல ஒரு நிலைமையை அடையலாம். ஒரு சில காரண காரியங்களுக்காக அவர் சந்நியாசம் ஏற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற நமக்கும் இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும், இந்த உலக மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த கலியுகத்தில் கடவுளுடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு குரு நாம் கேட்குற நிறைகளை நாம் செய்கிற கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை, வேண்டுதல்களை இறைவன்கிட்ட கேட்டு நமக்கு இன்றளவும் பிருந்தாவனத்துக்குள்ளே இருந்து நம்மளுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் சந்நியாசம் ஏற்றார். அவரும் லௌகீக வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கி ஒரு ஆன்மீகத்தில் ஜகத்குருவாக இருந்து உலக சேமத்துக்காக பிருந்தாவனத்தில் பிரவேசமாகி இன்றைக்கி 700 வருஷம் ஜீவ பிருந்தாவனமாக நான் இருந்து சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கிறார். ஆகவே ஆன்மீகம் அப்படின்றது லௌகீகத்தோடு கலந்து வர்றது ஒரு சிறந்த ஆன்மீகமாக கருதப்படுது.